முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உனக்கே தெரியாமல் ஒரு நபர் உன்னை காதலித்துக் கொண்டு இருக்கின்றார். என்னப்பா சொல்கிறீர்கள் என்று ஒரே யோசனையில் இருக்கின்றாயா தங்கமே? ஆம் தங்கமே, நான் சொல்வது உண்மைதான். நீ ஒரு உறவை இப்பொழுது மனதார நேசித்துக் கொண்டு இருக்கின்றாய். அது உன் அப்பாவிற்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? நீ எந்த உறவின் அதிக அளவு அன்பு வைத்திருக்கின்றாயோ அந்த உறவு தான் உனக்கே தெரியாமல் உன்னை காதல் செய்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் உன்னிடம் வந்து பேசுவதற்கு பயந்து மனதில் உள்ள காதலை மறைத்து வைத்து இத்தனை நாட்களாக இருக்கின்றார் தங்கமே. அது இப்பொழுது என் மூலியமாக உனக்கு சொல்லி அனுப்பி இருக்கின்றார். இப்படியாவது என் துணையிடம் நான் மனதில் வைத்திருந்த காதலை சொல்லி விட வேண்டும் தான் எண்ணுகின்றேன். இருந்தாலும் அவர் முகத்தை பார்க்கும் போதும் எனக்கு முகமெல்லாம் படபடவென்று வந்து விடுகின்றது. அதனால் என் காதலை சொல்ல முடியாமல் நான் தவித்து கொண்டு இருக்கின்றேன் என்று மனது அளவில் புழுங்கிக் கொண்டு இருக்கின்றார் தங்கமே. உனக்கே தெரியாமல் உன்னை மிகவும் நேசித்து கொண்டு இருக்கின்றார். நீ அவர் மீது வைத்த அன்பை விட அவர் உன் மீது வைத்திருக்கும் அன்பு ஆழமானது தங்கமே. உண்மை இருக்கும் இடத்தில் நிச்சயம் பாசம், நேசம், காதல் அனைத்தும் இருக்கும். இப்பொழுதும் அதைத்தான் உன்னுடைய துணைக்கு வந்துவிட்டது. கூடிய விரைவில் உன் துணை உன்னிடம் வந்து அவருடைய காதலை சொல்லத்தான் போகின்றார். அதை ஏற்றுக்கொள்வது உன்னுடைய கடமை தங்கமே. நீயும் அவரை நேசிக்கின்றாய் தானே? அது எனக்கு நன்றாக தெரியும். உலகத்தில் அனைவருமே ஒருவர் மீது ஒருவர் அன்பு வைத்து தான் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த அன்பை வெளிக்காட்ட தெரியாமல் இன்றும் சிலர் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த வகையில் உன் துணையும் ஒருவர் தான் தங்கமே. உன் மீது கொண்ட காதலை வெளியில் சொல்ல முடியாமல் தான் தவித்துக் கொண்டு இருக்கின்றார். இந்த பதிவை நான் சொன்னதும் உன் மனதிற்குள் எவ்வளவு சந்தோஷம், என் பிள்ளையின் முகத்தில் எவ்வளவு சிரிப்பு. இதை பார்க்கத்தான் தங்கமே நான் இருக்கின்றேன். நீ சிரித்தாலே எனக்கு போதும். என் மனதில் உள்ள அனைத்து பாரங்களும் இறங்கிவிடும். உன் சந்தோஷமே என் சந்தோஷம். சந்தோஷமாக இரு. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.